ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு அதுலேருந்து எப்படி ஈஸியாக வேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். எலக்ட்ரான்ஸ் வில் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ், கரெக்டா? அப்போது அது டிஃப்ரெண்ட் ஷெல்ஸில் இருக்கும் அப்படின்னு வந்து போர் மாடல், அட்டாமிக் மாடல் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை எப்படி டிஃப்ரெண்ட் ஷெல்ஸில் அரேஞ்ச் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 4 எலக்ட்ரானை வந்து தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் ஒரே ஷெல்லையும் கொடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் ஒன்றும் கொடுக்க முடியாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சர்டன் டைப் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா என்ன? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஷெல்ஸ். ஸோ போர் அட்டாமிக் மாடல் என்ன சொல்லியிருக்கு? ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்க ஷெல் வந்து கே ஷெல், எல், எம், என் அண்ட் இட் கோஸ் ஆன். ஸோ இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் அண்ட் என் ஷெல். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர். அப்போ எது லீஸ்ட் எனர்ஜி உள்ள ஷெல் அப்படின்னு பார்த்தா கே ஷெல். ஸோ கே ஷெல் தான் நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஷெல் வந்து கே ஷெல். ஓகேயா? அண்ட் இந்த எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு போர் அண்ட் பரி வந்து ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. ரொம்ப ஈஸி ரூல்ஸ் தான், 3 ரூல்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் KLMN ஷெல் இருக்கு. இந்த கேக்கு வந்து n ஈக்குவல் டு 1, அதாவது நம்பர் வந்து 1 கொடுத்துருக்காங்க, ஏன்னா இதுதான் லீஸ்ட் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த n ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஷெல்லுக்கு என்ன நம்பர்னு. அது உங்களுக்கு ஈஸியாக எழுதினாலே தெரியும். KLMN அப்படின்னு போட்டால் இது ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல், ஃபோர்த் ஷெல். இதுதான் என்னோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் that can be accommodated in a shell is given by the formula 2n square. ஸோ இந்த n ஈக்குவல் டு 1 அப்படின்னு இப்போ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. n ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கே ஷெல்லில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 2 into 1 square. 1 square is also 1. 2 into 1 is 2. அப்போ கே ஷெல்லில் மேக்ஸிமமாக எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்? 2 தான் அகாமடேட் பண்ணலாம். அதே மாதிரி எல் ஷெல்ல 2 into 2 square. ஸோ 2 into 2 square என்னது? 2 into 2. 2 into 2 தான் 2 square. ஸோ 2 into 2 is 4. 2 into 4 equal to 8. அப்போ எல் ஷெல்ல மேக்ஸிமமாக எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்? 8 இருக்கலாம். அதே மாதிரி 3, தேர்ட் ஷெல், 2 into 3 square. 3 square என்னது? 3 into 3. 3 3s are 9. So 2 into 9, which is equal to 18. 2 into 4 square. 4 into 4 is 16. So 2 into 16, which is equal to 32. So K shell எவ்வளோ maximum number of electrons இருக்கலாம்? 2, 8, 18, 32. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இதில் எலக்ட்ரான்ஸ் அகாமடேட் பண்ண முடியாது. இப்போ 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது அப்படின்னா தூக்கிட்டு போய் K shell 3 தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட முடியாது. K shell 2 தான் போடணும், L shell 1 போட்டுருணும். ஸோ இது எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வைஸ் மேனராக தான் அரேஞ்ச் பண்ணணும். இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஸ்டெப் வைஸ் மேனர் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜினா ஃபர்ஸ்ட் கே ஷெல் ஃபில் பண்ணிடணும், அப்புறமா எல் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும், அப்புறமா தான் எம் ஷெல்லுக்கு போகணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 4 இருக்குது, இதில் 2, இதில் 2 போட்டால் கரெக்டு. சப்போஸ் 11 இருக்குது அப்படின்னா இதில் 8 போட்டால் வேஸ்ட் ஆகிடும், இதில் காலியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே 4, இங்கே 6 அப்படிலாம் போடக்கூடாது. ஸ்டெப் வைஸாக தான் ஃபில் பண்ணும். கே ஷெல் ஃபில் ஆன உடனே தான் எல் ஷெல்லுக்கு போக முடியும், எல் ஷெல் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆன உடனே தான் எம் ஷெல்லுக்கு போக முடியும். நெக்ஸ்ட்டு, outermost shell cannot have more than 8 electrons. outermost ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே இருக்கவே கூடாது. ஓகேயா? இது வந்து ஆக்டெட் ரூல் சொல்லுது. ஆக்டெட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, the valence shell, outermost shell தான் valence shell. ஸோ outermost ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் the atom is stable. இல்லைனா it is not stable. 8 எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா அது ஒன்று 8 எலக்ட்ரான்ஸ் வர மாதிரி வாங்கிரும், இல்லைனா கொடுத்துரும், இல்லைனா ஷேர் பண்ணிடும்.
இதை பொறுத்து தான் காம்பவுண்டே ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ ஆக்டெட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, வேலன்ஸ் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் ஆட்டம் இஸ் ஸ்டேபிள் அப்படிங்கிற ரூல்னால நம்ம என்ன பண்ணுறோம், கே ஷெல்லில் 2, எல் ஷெல்லில் 8, எம் ஷெல்லையும் நம்ம 8 தான் ஃபில் பண்ணுறோம், என் ஷெல்லையும் 8 தான் ஃபில் பண்ணுறோம். சரியா? ஏன்னா பேஸ்ட் ஆன் ஆக்டெட் ரூல் நம்ம 18 அப்புறமா வந்து 32 ஃபில் பண்ண மாட்டோம். Because of octet rule for lower atomic number elements. Okay, so 3 rule என்ன சொல்லுதுன்னா, maximum number of electron is given by the formula 2n square. Stepwise mannerல தான் fill பண்ணணும். Outermost shell cannot have more than 8 electrons. This is based on the octet rule. மூணே rule தான் easy. So first வந்து maximum number of electrons எப்படி calculate பண்றதுன்னு பார்த்தீங்க. So K shellல எவ்வளோ இருந்துச்சு, L, M, N. K shell 2, 8, 18, 32 இருந்துச்சு. ஆனால் ஆக்டெட் ரூல் பிரகாரம் நம்ம இப்படி தான் ஃபில் பண்ணுறோம். 2, 8, 8, 8 தான் ஃபில் பண்ணுறோம் ஃபார் லோவர் அட்டாமிக் நம்பர். இன்னொரு டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது, சப்ஷெல் யூஸ் பண்ணுறது. சப்ஷெல் வந்து S, P, D, F சப்ஷெல்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் இருக்குது. நம்ம அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மூணு ரூல் வந்து ஸ்டெப் வைஸ் மேனரில் ஃபில் பண்ணோம். outermost shell cannot have more than 8 electrons. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிடலாம். See ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அலுமினியம். அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் இஸ் 13. அட்டாமிக் நம்பர் ஏன் கொடுக்குறாங்க? அட்டாமிக் நம்பர்னா it says the number of protons in the atom. number of protons எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு தான் number of electronsம் இருக்கும். ஸோ இங்கே 13 இருக்கு. இது எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்க. K shell நியர் டு த நியூக்ளியஸ் இஸ் K shell, L shell, M shell. K shell எவ்வளோ இருக்கு? 1 and 2. ஸோ K shell 2 ஃபில் பண்ணியிருக்காங்க, L shell 8 ஃபில் பண்ணியிருக்காங்க. 2 + 8 10 ஆயிடுச்சு. ஸோ 10 போயிடுச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருக்கும்? 13ல் 3. ஸோ M shell 3 இருக்கு. 1, 2, 3. அப்போ இதுல வேலன்ஸ் ஷெல் என்னது? M தான் வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அட்டாமிக் நம்பர் 5. அப்போ நம்ம இப்படி எழுதிக்கணும், K, L, M, N எழுதி வச்சுக்கலாம். ஸோ அட்டாமிக் நம்பர் 5னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ K ஷெல்ல 2 ஃபில் பண்ணுவீங்க. 5ல 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3. 3 வந்து L ஷெல்ல ஃபில் பண்ணிருவீங்க. நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் 16. K ஷெல்ல ஃபர்ஸ்ட் 2, L ஷெல்ல 8, 8 + 2 10 போயிடுச்சுன்னா 16ல பாக்கி 6 இருக்கு. அட்டாமிக் நம்பர் 19. 2, 8 10 போயிடுச்சு. பாக்கி இதுல போய் 9 போடக்கூடாது. இதுல மேக்சிமமா 18 ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு 9 போடக்கூடாது. ஓகேயா? ஸோ எவ்வளோ போடணும்? ஆக்டெட் ரூல் வந்து மேக்ஸிமமா 8 தான் இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ 8 தான் போடணும். ஸோ 2, 8 + 8 எவ்வளோ ஆச்சு? 2 + 8 10, 10 + 8 18. 18 போயிடுச்சுன்னா பாக்கி 1. இது இப்படி தான் ஃபில் பண்ணணும். இங்கே 18 இருக்குன்னு சொல்லிட்டு 18 போடக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எவ்வளோ, வாட் இஸ் த வேலன்ஸ் ஷெல்? வேலன்ஸ் ஷெல் பார்த்தா இதுக்கு L. அதோட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. அப்புறம் 16. செகண்ட் ஒன்னுக்கு பார்த்தா வேலன்ஸ் ஷெல் எது? M. தேர்ட் ஒன்னுக்கு பார்த்தா வேலன்ஸ் ஷெல் எது? N. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த வேலன்ஸ் ஷெல் இஸ் கால்ட் as வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேயா? outermost ஷெல்னா வேலன்ஸ் ஷெல்னு உங்களுக்கு தெரியும். வேலன்சி என்னது? கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் த எலிமெண்ட். எப்படி இது கம்பைனிங் கெப்பாசிட்டின்னு சொல்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்துக்கோங்க, 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்கே 6 இருக்கு, இங்கே 1 இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? outermost ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் ஸ்டேபிள்னு பார்த்தோம். இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. outermost ஷெல்ல 8 இருக்கணும்னா இங்கே 1 தான் இருக்கு. அப்போ இது என்ன பண்ணும்? இந்த 1 கொடுத்துரும். அப்போ வேலன்ஸ் ஷெல்ல 8 வந்துருமா? இப்போ இங்கே பாருங்க,
வேலன்ஸ் ஷெல்ல வந்து 6 இருக்கு. அப்போ இது 6 கொடுக்கறது கஷ்டம். அதனால 2 ஈஸியா வாங்கிரும் வேலன்ஸ் ஷெல்ல 8 ஃபில் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது வாங்குறது தான் கம்பைனிங் கெப்பாசிட்டி. ஸோ கம்பைனிங் கெப்பாசிட்டினா என்னது? how it will take part in the formation of bond. எப்படி வந்து இது bond formationல ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறதான் கம்பைனிங் கெப்பாசிட்டி. இது ஒரு எலிமெண்டோட கம்பைன் பண்ணிக்கலாம், இல்ல வேற எலிமெண்டோடையும் கம்பைன் பண்ணிக்கலாம். அது கம்பைன் பண்றதுக்கு டிசைட் பண்ற ஃபேக்டர் என்னன்னா வேலன்சி. வேலன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு டிசைட் பண்ற ஃபேக்டர் என்னன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இங்கே இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் நம்பர் 11 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க? கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல். 2, 8, 10 முடிஞ்சிருச்சு. 1. இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 இருக்கு. சப்போஸ் நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் வந்து 14 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2, 8, 4 இப்படின்னு எழுதுவீங்க. நெக்ஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் 13 பார்த்தோம் ஆல்ரெடி. 2, 8, 3. இப்போ 12 பார்க்கலாம். வேலன்ஸ் எலக்ட்ரான் 2, 8, 2. அப்போ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 1, 2, 3, 4 இருந்துச்சுன்னா வேலன்சியுமே 1, 2, 3, 4 தான். வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. அப்போ இதோட வேலன்சி 1. வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, வேலன்சி 4. Valence electron 3, valency 3. Valence electron 2, valency is 2. Suppose இப்போ valence electron 5, 6, 7, 8 இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா 8 minus valence electron பண்ணணும். இங்கே ஏன் நம்ம 8 யூஸ் பண்றோம்னா octet. Octetனா octa means 8. So octet rule பிரகாரம் 8 தான் இருக்கணும் valence shellல. அப்பதான் stable. அதனால 8 minus valence electron பண்றோம். Next set of examples. Atomic number வந்து for example suppose atomic number is 7. 7 இருக்குன்னா எப்படி எழுதுவீங்க? K shell, L shell, M shell. 2, 5. Valence electron is 8. 2, 6. Valence electron is 9. 2, 7. Valence electron is 10. 2, 8. எழுதுவீங்களா? 5, 6, 7, 8 இருக்கு. இப்படி வேலன்ஸ் ஷெல்லில் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5, 6, 7, 8 இருந்துச்சுன்னா 8 minus 5 என்ன வரும்? 3. 3 தான் இதோட வேலன்சி. அதே மாதிரி 8 minus 6 2 தான் இதோட வேலன்சி. 8 minus 7 1 தான் இதோட வேலன்சி. 8 minus 8 அப்போ 0. இதோட வேலன்சி 0. இது வந்து நோபல் கேஸ் ஆக்டெட், கம்ப்ளீட்டா ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் உள்ள எலிமெண்ட்ஸ் நோபல் கேஸ் எக்ஸப்ட் ஹீலியம். ஹீலியம்க்கு வந்து டியூப்ளெட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று சொல்லுவோம். ஹீலியம்க்கு இருக்கிற எலக்ட்ரான்ஸே 2 தான். இது போய் 8 வாங்க முடியாது. ஸோ 2 தான் இதுக்கு இருக்கு. 2லயே இது ஸ்டேபிளா இருக்கு. அப்போனா this satisfies duplet structure. All these will satisfy octet structure. Okay. So lower atomic numbers இருக்கிறதுக்கு duplet structure satisfy பண்ணாலே போதும். கம்மியா எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கு. Higher atomic number உள்ளது slightly higher இருந்தா கூட ஓகே. Higher atomic number உள்ளது. For example பாருங்க 7லயே வந்து இது octet structure தான் ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும்? பாண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணும்னா ஷேர் பண்ணி தான் எலக்ட்ரான் ஃபார்ம் பண்ணும். சப்போஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும்? இது வந்து ரியாக்ஷன்ஸ்ல வந்து எதுலையுமே டேக் பார்ட் பண்ணவே பண்ணாது. இது வந்து எந்த ரியாக்ஷன்ஸுமே இது வந்து அக்கர் ஆகவே ஆகாது. ஓகே. வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 இருந்துச்சுன்னா இன்னர்ட். இன்னர்ட்னா என்னது? எதுலையுமே ரியாக்ஷன்ல டேக் பார்ட் பண்ணவே பண்ணாது. ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணவே பண்ணாது. ஏன்னா அதுக்கே ஆல்ரெடி 8 ஸ்டேபிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 8 தான் வாங்கணும் அப்படின்னா 5 இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? 8 minus 5 தான் will give the valency. அப்போ அது என்ன பண்ணும்னா 3 எலக்ட்ரான்ஸ் வந்து வாங்கிக்கும்.
இதே 1 2 3 4 இருந்துச்சுன்னா அது 4 மட்டும் டிஃப்ரெண்ட். 4 வந்து ஷேர் தான் பண்ண முடியும், வாங்கவும் முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா கரெக்டாக பாதி இருக்கு. சப்போஸ் 1 2 3 இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை கொடுத்துரும் ஈஸியாக. 5 6 7 இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கும். 4 and 8 மட்டும் ஸ்பெஷல். இது என்ன பண்ணும், 4 ஷேர் தான் பண்ணும், 8 will not take part in the reactions at all. So 1 2 3 valence electron இருந்தா it forms cation. Cationனா நமக்கு என்னன்னு தெரியும், பாசிட்டிவ் அயான். இது எப்படி ஃபார்ம் ஆகும் பாசிட்டிவ் அயான்னா, 1 2 3 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது கொடுத்துரும்னா it will give the electron. So cation எப்படி ஈஸியாக எழுதலாம், டிக்கு பதிலாக ப்ளஸ் போட்டுக்கோங்க. So cation is positive. How cations are formed? By giving the electrons. ஏன் இது கொடுக்குது, to satisfy the stable octet structure. 8 electrons இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குது. இப்போ valence electron 5 6 7 இருந்துச்சுன்னா it forms anion. எப்படி, anion is negative. நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறது, கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தப்பு, கரெக்டா? ஸோ நெகட்டிவ் அயான் ஃபார்ம் பண்ணும் by always getting the electron. It accepts the electron. So it forms a negative ion. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இது சொல்கிறேன். கேட்டையான் டீக்கு பதிலாக ப்ளஸ் போட்டுக்கோங்க. anion n is negative. So cation எப்படி ஃபார்ம் பண்ணும், by donating the electrons or by giving the electrons to satisfy the stable octet structure. Anions எப்படி ஃபார்ம் ஆகும், it will gain the electron to satisfy the stable octet structure. வாங்குறதோ கொடுக்குறதோ, நெக்ஸ்ட் 4 இருந்தால் ஷேர் பண்ணுறதோ, only to satisfy the stable octet structure. That is why இங்க பாருங்க 1 2 3. அப்போ அலுமினியம் 3 electrons இருக்கு valence shell. அப்போ இது என்ன பண்ணும், it forms cation. எப்படி cation form பண்ணும், by giving the 3 electrons. அப்போ Al will become Al3 plus. ஏன்னா plus ஆயிரும், cation வந்து positive. எத்தனை எலக்ட்ரான் கொடுக்குது, 3 எலக்ட்ரான் கொடுத்துருது. 2, 8, 3. 3 எலக்ட்ரான் கொடுத்துட்டா ஸ்டேபிள் ஆக்டெட், அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல வந்து ஸ்டேபிள் ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால இது 3 எலக்ட்ரான் கொடுத்துட்டா பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் எத்தனை எலக்ட்ரான் கொடுக்குது, 3 எலக்ட்ரான் கொடுக்குது. ஸோ இட் பிகம்ஸ் Al3 plus. திஸ் இஸ் அலுமினியம் அயான் கேட்டையான். ஓகேயா? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது, வேலன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, எது கேட்டையான் ஃபார்ம் பண்ணும், எது ஆனியான் ஃபார்ம் பண்ணும், எது ஷேர் பண்ணும், எது ஷேரே பண்ணாதுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே.